பங்குனி நாளில் பால்குடம் ஏந்தி பாமாலை பாடி வந்தோமே, முருகன் தாளில் பூமாலை சூடி நின்றோமே. பங்குனி நாளில் பால்குடம் ஏந்தி பாமாலை பாடி வந்தோமே, முருகன் தாளில் பூமாலை. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. முருக பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உள்ளங்கனிந்த வணக்கம். வெள்ளிக்கிழமை ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி அன்றைக்கு நம்முடைய நாட்டில் பங்குனி உத்திர காவடி திருவிழா சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. இன்றைய நிகழ்ச்சியில் La Lucie Belle Rivière சிவசுப்பிரமணியர் திருக்கோவிலில் பங்குனி உத்திர காவடி திருவிழாவின் போது காட்சிகளை நீங்கள் காண போகின்றீர்கள். நம்முடைய நிகழ்ச்சியின் தொடக்கமாக நீங்கள் வேல் அபிடேகம் செய்வதை பார்க்கலாம். பங்குனி உத்திரம் என்பது சைவ கடவுளாகிய முருகனுக்குரிய சிறப்பு நோன்பு நாளாக கொண்டாடப்படுகிறது. இது பங்குனி மாதத்தில் வரும் உத்தர நட்சத்திர நாளாகும். தமிழ் மாதங்களில் 12ஆம் மாதம் பங்குனி, நட்சத்திரங்களில் 12ஆம் நட்சத்திரம் உத்தரம். எனவே 12 கைகள் உடைய வேலவனுக்கு சிறப்பான நாளாக கொண்டாடப்படுகிறது. இங்கே இந்த வளாகத்தில் பக்தர்கள் அனைவரும் காவடி திருவிழாவின் ஏற்பாடுகளை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். சிலர் தம்முடைய காவடிகளின் மேல் பன்னீர் தெளித்து பூசை செய்கின்றார்கள். வேறு சிலர் தங்களுடைய செம்புகளில் பால் குடங்களில் பால் ஊற்றி கட்டுகின்றார்கள். இதன் பிறகு கோவில் உறுப்பினர்களும் பக்தர்களும் சேர்ந்து கோவில் தேரோடு கோவிலை நோக்கி நடந்து வருகின்றார்கள். இந்த தேரை பார்க்கும் பொழுது கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. பக்தர்களுள் ஒருவர் முருகனை போற்றும் பக்தி பாடலை பாடி இருக்கின்றார். பக்தர்கள் தம்முடைய காவடிகளை சுமந்து மெய் மறந்து இருக்கின்றார்கள். கடங்க கலகலவே கடவுளை மயிலேறிவா கசச்சி பெகல யாரோ கடம்பனை மயிலேறிவா வெம்மருண புனக்கு சாவாடு பலரா
மலராய் வளராய் பருவக்கு மலராய் பார்க்கவே மயிலேறிவா பச்சை மயிலேறியே பச்சைமுடன் வந்துடவும் பட்டனும் சித்தனையா. இங்கே பக்தர்கள் அனைவரும் ஊர்வலம் செய்து கோவிலை நோக்கி நடந்து இருக்கின்றார்கள். தமிழர்களுக்கு எந்த ஒரு விழா அல்லது திருவிழா இருக்கும் பொழுது இசை இல்லாமல் இருக்க முடியாது இல்லையா? விராமுண்டா இசை குழுவினருடைய இனிய இசையை நீங்கள் கேட்கின்றீர்கள். பங்குனி உத்திர காவடி திருவிழாவின் போது ஊர்வலத்தில் பக்தர்கள் அனைவரும் மெய் மறந்து பாடிக்கொண்டே இருக்கின்றார்கள், ஆடிக்கொண்டே இருக்கின்றார்கள். சிறுவர்கள் மற்றும் பெண்கள் கோலாட்டம் அடிப்பதை நாங்கள் காண்கின்றோம். பக்தர்கள் பாடுவதையும் கேட்கலாம். La Lucie Belair Rivière சிவசுப்பிரமணியர் திரு கோவிலில் நடைபெற்ற பங்குனி உத்திர காவடி திருவிழாவின் காட்சிகளை நீங்கள் காண்கின்றீர்கள். கோவில் தேர் கோவிலை அடைந்து விட்டது. சேவல் கொடியை பார்க்கலாம். பக்தர்கள் கோவில் தேரோடு கோவில் உற்சவ மூர்த்தியோடு கோயில் வலம் செய்து வருகின்றார்கள்.
திருக்கோவிலின் உறுப்பினர்களும் இளைஞர்களும் கோவில் உற்சவ மூர்த்தியை சுமந்து கோவிலில் நுழைகின்றார்கள். அதே நேரத்தில் வித்வான் சிவருவன் மனாரு, வித்வான் ராஜேஷ் மருதை, வித்வான் மயவன் மருதன் இணைந்து முருகனை போற்றும் பக்தி பாடல்களை பாடி இருக்கின்றார்கள். மிருதங்கம் மற்றும் வீணை வாசித்து இருக்கின்றார்கள். தமிழ் கடவுளான முருகப்பெருமான் பலருக்கும் குல தெய்வமாக இருந்த வருகின்றார். இந்த பிரச்சனையாக இருந்தாலும் முருகனின் திருவடிகளை பிடித்து சரண் அடைந்தால் உடனடியாக அவர்களை காக்க முருகப்பெருமான் ஓடோடி வருவார் என்பது ஆன்றோர்களின் வாக்கு. இங்கே இந்த திருக்கோவிலில் கோவில் காவடியின் காட்சியை நீங்கள் காண்கின்றீர்கள். மேலும் இங்கே இந்த திருக்கோவிலில் வீற்றிருக்கும் முருகப்பெருமான் சிலைக்கு அபிடேகம் செய்யப்படுகிறது. பால் அபிடேகம் மிகவும் முக்கியமானது. கோவிலில் பக்தர்கள் ஆற்றங்கரையிலிருந்து கோவில் வரை
பால் சுமந்து வந்து முருகப்பெருமானுடைய அருளாசி பெற வேண்டும் என்று அவர்களுடைய நம்பிக்கை. தொடர்ந்து நீங்கள் வித்வான் சிவார்வன் மன்னாரு உடைய குரலில் முருகனை போற்றும் பக்தி பாடல்களை கேட்கலாம். Thank you.
இந்த திருக்கோவிலின் உறுப்பினர்கள் கும்பத்தை சுமந்து கோவிலில் நுழைகின்றார்கள். இங்கே பணியாற்றி வருகின்ற சிவாச்சாரிய அவர்கள் இந்த கும்ப நீரை முருகப்பெருமானுடைய சிலை மீது ஊற்றி இருக்கின்றார்கள். இந்த கும்ப நீர் மிகவும் புனிதமானது. தொடர்ந்து நீங்கள் முருகனை போற்றும் பக்தி பாடல்களை கேட்கலாம். காவடி திருவிழாவின் போது பேரொளி வழிபாடு மிகவும் இன்றியமையாதது. இந்த பேரொளி வழிபாட்டில்தான் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு முருகப்பெருமானுடைய முழு அருளாசி பெறுவார்கள். பாவி என்று கழாமல் எனக்கும் பதமல தருவாயப்பா உள்ளம் முருகையா உள்ளம் முருகையா உன்னதி தாங்களிலே உள்ளம் முருகையா
பாடி பரவசமாய் உன்னையே பார்த்திட தோணுதையா பாடி பரவசமாய் உன்னையே பார்த்திட தோணுதையா பாடி பரவசமாய் உன்னையே பார்த்திட தோணுதையா ஆடும் மயிலேறி ஆடும் மயிலேறி ஆடும் மயிலேறி முருகா ஓடி வருவாயப்பா உள்ளம் முருகோதையா முருகா உன்னடி காண்கையிலே கள்ளி அடைப்பீரே எனக்குள்ள ஆசை பெருகுதப்பா முருகா உள்ளம் முருகோதையா பாசம் அகன்றதையா பாசம் அகன்றதையா பாசம் அகன்றதையா பாசம் அகன்றதையா பந்த பாசம் அகன்றதையா உன்னல் மேல் நேசம் வளர்ந்ததையா ஈசன் திருமகனே ஈசன் திருமகனே ஈசன் திருமகனே எங்கள் ஈனம் மறைந்ததப்பா உள்ளம் முருகோதையா உள்ளம் முருகோதையா ஆறு திருமுகமும் முருகா ஆறு திருமுகமும் அருளை வாரி வழங்குதையா ஆறு திருமுகமும் உள்ளருளை வாரி வழங்குதையா வீரமிகுண்டோனோ வீரமிகுண்டோனோ கதம்போ வெற்றி வழங்குதப்பா உள்ளம் முருகோதையா உள்ளம் முருகோதையா கண்கண்ட தெய்வமையா முருகா கண்கண்ட தெய்வமையா கண்கண்ட தெய்வமையா நீ இருந்த கலியுக வரதனையா கண்கண்ட தெய்வமையா நீ இருந்த கலியுக வரதனையா பாவியன்றுகளாமல் எனக்கும் பதமலர் தருவாயப்பா உள்ளம் முருகோதையா முருகா உன்னடி காண்கையிலே அள்ளி அணைத்திட எனக்குள்ள ஆசை பெருகுதப்பா
அன்பு மக்களே, இன்று நம்முடைய பங்குனி உத்திர காவடி திருவிழாவினை முன்னிட்டு நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறவுள்ளது. நம் நிகழ்ச்சியை பார்க்குமாறு உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. நாங்கள் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். அதுவரை உங்கள் அனைவருக்கும் எமது உள்ளங்கனிந்த வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. பங்குனி நாளில் பால்குடம் ஏந்தி பாமாலை பாடி வந்தோமே, முருகன் தாளில் பூமாலை சூடி நின்றோமே. பங்குனி நாளில் பால்குடம் ஏந்தி பாமாலை பாடி வந்தோமே, முருகன் தாளில் பூமாலை சூடி நின்றோமே. கார்த்திகை மாதம் கண்மணி வேலன் கோயில் வந்தோமே, குமரன் காவடி ஏந்துகின்றோமே, அழகன் முருகன் சேவடி போற்றுகின்றோமே. பங்குனி நாளில்